ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்யுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती. सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு பன்னிதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணः சரணம் பிரபத்யே. வேயற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆயப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. புத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய். மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மனாளனை எத்தனை போதும் துயிலர ஒட்டாய் கான். எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய். நேற்றைய பாட்டுல செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு பிரார்த்தித்தார். அதாவது நாங்க பெருமாளை எதிர்பார்த்து வந்ததில்லை, உன் கையை எதிர்பார்த்து வந்திருக்கோம். இந்த பெருமாளுடைய அபயம் இருக்க மா சுச்சாகான்னு சொன்னானே, அது எதுலேருந்து காப்பாத்தும்னா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னா இல்லையா, அது பாபங்களிலிருந்து காப்பாற்றும். ஆனா பிராட்டியுடைய இந்த அபயஸ்தமானது ஈஸ்வரனுடைய ஒரு சுவாதந்திரியம் உண்டு, அந்த சுவாதந்திரியத்திலிருந்து கூட காப்பாற்றும் என்கிறபடினாலதான் உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுல
வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் என்பாவாய் என்ற போது பிராட்டி நப்பின்னை பிராட்டி திறக்கலான்னு எழுந்துகிறாளாம். ஆனா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடுவில் ஒரு சின்ன போட்டி. என்ன போட்டின்னா, இவர்களுக்கு வந்து கதவை திறக்க போறது யாரு அப்படின்றதுதான். இவாளுக்கு கிருபை பண்ணுவதற்கு அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு துறை இருக்கு, ஒரு போட்டி இருக்கு. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவா போகாதபடிக்கு பார்த்துக்கிறான். நான் தான் கதவை திறப்பேன்னு. இந்த ஒரு காட்சி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஜன்னல் வழியாக இந்த ஆயர்வாடி சிறுமியர்களுக்கு தெரிகிறது. அதை பார்த்துட்டு அனுசந்திக்கிற பாசுரம் தான் குத்து விளக்கரிய என்ற பாசுரம். இந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கிருபை பண்றதுல உள்ள ஒரு போட்டி இருக்க. அந்த போட்டியானது எப்படின்னா, ரெண்டு பேருக்குமே அது சுவாபாவிகமான சமாச்சாரம். ரெண்டு பேருக்குமே அது இயல்பாகவே வந்தது. ஆனா கூட பிராட்டிக்கு கொஞ்சம் கிருபை கூடுதலாம். என்ன இருந்தாலும் தாயார் இல்லையா? ஹனுமான் வந்து பிரார்த்திக்கிற, நீங்க அனுமதி கொடுத்தா போற இந்த ராட்சசிகள் எல்லாத்தையும் நான் இப்பவே அழிச்சுடுறேன்னு. பிராட்டி சொல்ற வார்த்தை என்ன? தப்பு பண்ணாதவ யாரா லோகத்துல? பாபானாம்பா சுபானாம்பா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆரியேன நகஸ்சின் நாபராத்தியதி. தப்பே செய்யாதவன் யாராவது உண்டா? அதனால இவா விஷயத்துல நீ கிருப பண்ணணும்னு பிரார்த்திக்கிறா. பிராட்டி சொல்றா அனுமான் கிட்ட. இததான் பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பிராட்டியோட பட்சம்தான் நன்னா இருக்குன்ற. பிராட்டி அம்மாவான் அப்படின்னா எப்படின்னா, அவளுடைய கிருபை எப்படி வருதுன்றதை காண்பிக்கிறார். பிதேவத்வத்ப்ரேயாஞ்சனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதஸ்ரோதோ விருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிமேதத் நிர்தோஷः கைஹ ஜகதீதி त्वमुचितैः उपायैर्विस्मार्य स्वजनयसि माता तदसिनः परिपूर्णागसि जने. தப்பு நிறைய பண்றான். தப்பே சுரூபமா இருக்கான். அபராதங்கள் நிறைய பண்றான். ஆர்திராபராதியா வந்திருக்கான். பாபமே சுரூபமா வந்திருக்கான். அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல சரணாகதின்னு வந்து விழுந்தா கூட பகவானுக்கு கர்மானுபந்தி பலதான ரத்தனானபடியினால அவன் விஷயத்துல சரணாகதின்னு வந்து விழுந்தா கூட அந்த வார்த்தையை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சொல்றேன். ஆர்திரா பராதியா வந்திருக்கான். ஆனா பகவான் கர்மானுபந்தி பலதான ரதனா இருக்கிறபடினால அவன் விஷயத்துல ஏதாவது ஒரு சமயம் பகவானுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தோணலாம். ஆனா பிராட்டி இருக்கால
அப்ப அவங்கிட்ட பேசுவாளா? கிமேதது நிர்தோஷா கைஹி ஜகதி, என்ன இது, தோஷமே செய்யாதவ லோகத்துல யார் இருக்கா அப்படின்னு பெருமாள் கிட்ட நமக்காக பரிந்து பேசி உபாயைஹி விஸ்மாரிய, சில உபாயங்கள்னால் நம்மளை உபாயம் பண்ண வச்சு காலில் வீடான்னு சொல்ல வச்சு பகவான் கிட்ட நமக்கு இருக்கிற நிகிரக சங்கல்பத்தை மறைத்து அனுகிரகம் செய்யும்படி செய்வாள். அதனாலதான் உபாயைர் விஸ்மாரிய ஸ்வஜனயசி, அதனால மாதா ததசினஹா, அதனாலதான் நீ எல்லாருக்கும் அம்மாவா இருக்க அப்படின்னு. பிராட்டியுடைய சுபாவம் இப்படி. அது மாத்திரம் இல்ல, சரணாகதி ரக்ஷண சரணாகத ரக்ஷணம் ரெண்டு பேரும் பண்றா. ஆனா இவா ரெண்டு பேர்ல யார் பட்சம் நன்னா இருக்கு அப்படின்னா பிராட்டியோட பட்சம் தான் பெருசு, அதான் ஸ்ரேயஸ், அதான் சிறந்தது அப்படின்னு பட்டர் சாய்க்கிற. மாதர்மைதிலி ராட்சசி ஸ்வை தசைவார்திராபராதாஸ்த்வயா ரக்ஷந்த்யாபமனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமௌ ரக்ஷதः சானஸ்தாந்திரமஹ அஹாகதஸ்துகயது சாந்திஸ்தவா கஸ்மிகி. உன்னுடைய சாந்தி தவ ஆகஸ்மிகி, உன்னுடைய பொறுமை இருக்க அது சுவாபாவிகமானது. பவனாத்மஜனான ஹனுமானிடத்திலிருந்து அப்ப அதுவரை உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த ராட்சசிகளை நீ காப்பாத்தின. அவ என்ன சொன்னா, உங்ககிட்ட காப்பாத்துன்னு வந்து உன் காலில் வந்து விழுந்தாளா? அதுவும் இல்லை. அவளை நீ பவேயம் சரணம் ஹிவஹா அப்படின்னு ததஸ்தா ஸ்ரீமதி பாலா பக்துர் விஜய ஹர்ஷிதா அவோச்சத் யதி தத் தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹான்னு இந்த திருஜடைய பாக்கி ராட்சசாகிட்ட ராட்சசிகள்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த வார்த்தைய கேட்டுட்டு, நீ சொன்னது உண்மையா இருந்தா நான் உங்க எல்லாருக்கும் சரணமா இருக்கேன்னு அவளா சொன்னான். நான் ராமனுடைய பட்சம் அப்படி இல்லை. மித்திர பாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன அப்படின்னு எவன் என்கிட்ட வந்து விழறானோ, மித்திரன் வந்து சொல்லிட்டு என் காப்பாத்தன்னு வந்து கேட்கிறானோ அவனுக்கு தான் நான் சரணத்தை கொடுப்பேன், அவனுக்கு தான் காப்பாற்றுவேன், அபயத்தை கொடுப்பேன்னு. இது ரெண்டு பட்சத்துல நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சுட்டு உடனே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த, உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணத்தை தெரிஞ்சுட்டு பிராட்டி தான் நமக்கு ஹெல்ப், நமக்கு சரணாகதி அபயத்தை கொடுக்குறா அப்படின்றபடினால லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருத்தா, ராமனுடைய சரணாகதின்னு இருக்க ராமன் சேர்த்துக்கிற சரணாகதி அது கொஞ்சம் தாழ்ந்து போயிடுத்து அப்படின்னு பட்டர் சாய்க்கிறார். பெருமாளுடைய சரணாகதி ஏத்துக்கிறது அப்படின்னா, அபயம் கொடுக்கறது எப்படின்னா, ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அதுலேருந்து அவன் மீறமாட்டான். சகதேவ பிரபன்னாய தமாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு. உமதடிகள் அடைகின்றேன்னு ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து. அது மாத்திரம் இல்ல, பிராட்டியை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனையும் விட்டுடுவேன், இருந்தாலும் பிராமணர்களுக்கு கொடுத்த வார்த்தையை விடமாட்டேன்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் சாய்ச்ச வார்த்தை. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம்
தாம்பா சீதே சலக்ஷ்மணா ந பிரதிஜ்ஞாம் பிரதிஷ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. திரௌபதி விஷயத்திலையும் அவன் எவ்வளவு கூப்பிட வேண்டி இருக்குது. கோவிந்தேது யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிதிமே ஹிருதயான் நாபகர்ஷத்தின்னு அவ கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினாலே அப்ப அவ்வளவு சீக்கிரமா நான் போலேன்னு. அதனால எனக்கு அவ கூப்பிட்ட அத்தனை கூப்பாடுக்கு நான் போனது போராதோ அப்படின்னு பகவானுக்கு ஒரு குறைவு இருந்ததாக கிருஷ்ணாவதாரத்திலையும் காண்பிக்கிறார். அங்கேயும் ஆனா நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன்னா அந்த வார்த்தையை நிச்சயமா காப்பாற்றுவேன் அப்படின்றத காண்பிக்கிறார். ஜவ் பதேது பிருத்திவி சீரியேது, ஆகாசமே தலையில விழுந்துடலாம். பிருத்திவி சீரியேது, பூமி விளந்தாக பிளக்கலாம். ஹிமவான் சகலி பவே, இமயமல துண்டு துண்டா உடைஞ்சு போலாம். சுஷ்யே தோயநிதி, கடலோட வற்றி போலாம். கிருஷ்ணே ந மோகம் வசோ பவே, என்னுடைய வசனம் ஒரு காலம் வியர்த்தமாகாதுன்னு சாய்கிறார். ஆனா பகவானிடத்துல பரிபூர்ண சரணாகதி பண்ணின வாழ்க்கை அவன் காப்பாத்துறான் இருக்கு. அவனுக்கு சத்துருக்கள் யாரோ, அவனுக்கு அடியாறுகள் யாரோ, அந்த அடியார்களிடத்துல அபசாரம் பண்ணா கூட பகவான் பொறுக்கிறது இல்லை. தன் அடியார்களிடத்துல அவனுக்கு இருக்கிற பிரீத்தி இருக்க, ஒருவேளை இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பிராட்டியே சொன்னா கூட பெருமாள் ஒத்துக்க மாட்டான். தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் சிதகுன கோல் சொல்லுதல். நான் பேர தப்பு சொல்றது. என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் அப்படின்னு. அதனால இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி, யாரு காப்பாற்றணும்னு. ரெண்டு பேருக்கு இது சுவாபாவிகமா இருக்கு. அந்த காப்பாத்த ரெண்டு பேரும் கதவை யார் திறக்கிறதுன்னு போட்டியில ஒருத்தர வரவிடாம பண்ணிட்டு இருக்கிறார். இத பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியா கொஞ்சோண்டு ஒரு பார்வை கிடைச்சு அது வழியா பார்த்த சிறுமிகள் பார்க்கிற போது என்னன்னா, அந்த முதல்ல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. குத்து விளக்கெரிய, விளக்கு இல்லாம தூங்கப்படாது. தர்மசாஸ்திரமே. அதனால விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவா சொல்றா, நாங்கள்லாம் எங்க பெரியவாள் யாராவது பாத்திர போல எம்மனைமாறு காணிலொட்டோம் அப்படின்னு அதை நினைச்சு விளக்குக்கு பிரகாசத்துக்கு அஞ்சி நாங்களாம் இங்க இருட்டுல வந்து நிக்கிறோம். ஆனா நீ இரவையே பகலாக்கிண்டு இந்த விளக்கொலியில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல நீ கண்ணனுடைய அழகா ரசிச்சுட்டு இருக்கியே, நீ உங்காத்துல மாத்திரம் விளக்க ஏற்றி வச்சா போருமா? உனக்கு நீ மாத்திரம் அந்த கண்ணனை அனுபவிச்சா போருமா? அந்த கண்ணனுடைய அனுபவம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். வெளியில இருக்கிற எங்களுடைய மனசெல்லாம் இருட்டா இருக்கு, கண்ணன் கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கு, துக்கமா இருக்கு. ஆனா நீ உள்ள கண்ணனோட அனுபவிச்சுட்டு இருக்க, விளக்க போட்டு விளக்க ஏற்றி வச்சுட்டு
இந்த பிராட்டி பக்கத்துல இருந்தா, பிராட்டி பக்கத்துல இருக்கும் போது பெருமாளுக்கு அழகு கூடியும். எப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் சாதிக்கிற வார்த்தை, தயாச ராஜரிஷி சுதாபிராமயா சமேய்வான் உத்தம ராஜ கன்யயா அதீவ ராம சுஷுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரா. ராமனோட சீதையோட சேர்ந்து பெருமாள் இருக்கிற போதுதான் ராமஹா அதீவ சுஷுபே, ரொம்ப அழகுள்ளவனாக பிரகாசிக்கிறான். அதனால இவள் விளக்க போல இருந்துட்டு அவனையும் பிரகாசிப்பிக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்னா அவன்தான் பரஞ்சோதி. பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனு ரூபேன அபினிஷ்பத்தேன்னு ஸ்ருதியே பரஞ்சோதிஷ்னு சொல்றது. அப்படிப்பட்டதான பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர். அப்படிப்பட்ட அந்த பரஞ்சுடருக்கும் விளக்கை பிரகாசத்தை தரக்கூடியவள் இவள். அந்த பரஞ்சுடரையும் காண்பிக்கக்கூடியவள் இவள். அப்படிப்பட்ட குத்து விளக்கு. குத்து விளக்குன்னு இப்ப பிராட்டியே சொல்ற மாதிரி அர்த்தம் இங்க வைங்க. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம். ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீப, ஸ்ரீரங்கம் என்கிற பூமி அந்த இடத்துக்கே இவள் பிரகாசமா இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட பிராட்டி முழிச்சுட்டு இருக்கா. குத்து விளக்கெரிய பிராட்டி முழிச்சுட்டு இருக்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். ஒரு நல்ல ஒரு கட்டில். எப்படிப்பட்ட கட்டில்னா, அந்த குவளையா பீடம் என்கிற யானையை கொண்டுட்டு அந்த யானையுடைய தந்தங்கள்லாம் கொண்டு வந்து கட்டில் காலா வச்சிருக்கான். அதுபோல அந்த 7 காளைகளை அடக்கினானே, அந்த காளையோட கொம்பெல்லாம் இங்க தந்தமா கட்டில் காலா இருக்கு. இவளும் வீரபத்னி இல்லையா? அதனால அப்படிப்பட்ட ஒரு சயனத்தை தான் இவ விரும்புவாளாம். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. அந்த மாதிரி ஒரு கட்டில் வேணும்னு ஏன் ஆசைப்படுறா அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட மாரீசன் பொன்மானா வந்த போது அந்த பொன்மான பிடிச்சுன்னு வாங்குவோன்னு நான் முதல்ல, கடைசியில அந்த பொன்மான அப்படி உயிரோட பிடிக்க முடியலன்னா அந்த தோலையாவது கொண்டு வாங்கோ, அந்த தோல்ல உட்காந்துக்கலான்னு. ஜீவன்னு ந எதிதேபியேதி கிரகணம் மிருகசத்தமஹ அஜினம் நரசார்தூல ருச்சிரம் து பவிஷ்யதி. அந்த மான உயிரோட பிடிக்க முடியும், உன் கையில அகப்படலைன்னா அதனுடைய அந்த அஜினம் இருக்க அதுவே போரும். ருச்சிரம் து பவிஷ்யதி, அதுவே சாப்பிட்டா அதுல உட்காந்துக்கலாம் அப்படின்னு அன்னைக்கே சொன்னவன். அப்படிப்பட்டதான கட்டில், கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம். அதுக்கு மேல ஒரு சயனம் இருக்க. அது எப்படி இருக்குன்னா, அந்த சயனம்ன்றது 5 தரத்துல ரொம்ப சிறந்ததா இருக்கு. பஞ்சசயனம், 5 பஞ்சன்ற சப்தத்துக்கு 5 அர்த்தம் பண்ணிட்டு 5 சயனம் 5 விதத்துல அது சிறந்ததா இருக்கு. எப்படின்னா, ரொம்ப மென்மையா இருக்கு,
ரொம்ப குளிர்ந்து இருக்கு, ரொம்ப வாசனையாகவும் இருக்கு, பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு, வெள்ளை விளையர்னு இருக்கு. மென்மையாகவும் குளிர்ந்தும் இருக்கிறபடினாலதான் அது சீதத்துக்கு குளிர்ல இருந்தும் காப்பாற்றும், அது வெயில் உஷ்ணத்துக்கும் பரிகாரமா இருக்கும். இது எப்படின்னா அந்த கட்டில் எப்படி இருக்குன்னா சாட்சாத் கிருஷ்ணன் போலே இருக்கு. எப்படின்னா வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா ந கர்மதா. இந்த வாசுதேவன் என்கிற ஒரு மரம் இருக்க, அந்த மரத்தினுடைய நிழல் எப்படி இருக்கும்னா ரொம்ப குளிராகவும் இருக்காது, ரொம்ப வெயிலாகவும் இருக்காது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மெடிட்டரேனியன் கிளைமேட்னு சொல்லுவா. பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல குளிரும் இருக்காது, அதிகமா வெயிலும் இருக்காது. இந்த பக்கத்துல ஸ்ரீலங்கா இருக்கிற இடத்துல, அதுவா தெற்கு தமிழ்நாடு கேரளாலாம் இருக்கிற மாதிரி, இந்தியாவில் வடக்க உத்தர பாகத்துல போக 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 குளிரும் ஜாஸ்தி, வெயிலும் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் கீழையும். அந்த மாதிரி பகவான் அப்படின்ற ஒரு தரு விருட்சம், அந்த கற்பக விருட்சத்தினுடைய கீழே போய் நின்றோம்னா அது எப்படி இருக்கும்னா நாதி சீதா, ரொம்ப குளிர்ச்சியும் இருக்காது, அதனால நமக்கு கஷ்டம் இருக்காது. நான் கர்மதா, நமக்கு சூடையும் தராது. இப்படிப்பட்டதான பஞ்சசயனம், அதாவது சுகஸ்பரிசத்துவம், தொடுவதற்கு ரொம்ப மென்மையாக இருக்கும், சுகந்தத்துவம் நல்ல வாசனையா இருக்கும், கிராணேந்திரியத்துக்கு திருப்தி, அபிமத ஔன்னத்தியம், அந்த கட்டில் ஒசரம் இருக்க, அந்த படுக்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கும். ரொம்ப ஒசரமான கட்டிலையும் படுக்க முடியாது, ரொம்ப தரையோட தரையா இருக்கிற தரையிலையும் படுக்க முடியாது. அபிமதமான வேண்டியதான உசரம், அபிமத விஷாலம், வேண்டியதான அளவுக்கு விஷாலமாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்கு மேல பார்க்கறதுக்கும் நன்னா இருக்கும். இப்படி ஒரு வியாக்கியானம். பிரபாளம், குசுமம், ஸ்லாக்கியமான பஞ்சு, மிருதுவான கம்பளம், துக்கூலங்கள் பட்டு, இதெல்லாம் சேர்ந்திருக்கிற அந்த படுக்கை பஞ்சசயனம். மெத்தென்ற பஞ்சசயனத்தின் இது மாத்திரம் இல்ல, மெத்தன்றன்னு சொன்னபடினாலேயே ரொம்ப மென்மையா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப மேல பஞ்சசயனன்றதுக்கு வேற அர்த்தம் கூட பண்ணலாம். சிம்மத்துக்கு பஞ்சாசியன்னு ஒரு பேர், பசி விஸ்தாரே அப்படின்னு ஒரு தாது, அதனால அகன்ற அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். சிம்மத்தோட முகம் அகன்று இருக்கும் இல்லையோ, அதனால பஞ்சாசியன், அகன்ற முகத்தை உடையவன். அதுபோல பஞ்சசயனம் அப்படின்னா நல்ல அகன்றதான படுக்கை. அண்ணா ஒரே சமயத்துல தாராளமா 2 பேர் நன்னா படுத்துக்கலாம். இந்த காலத்துல சொல்றாங்க டபுள் காட்னு சொல்றாங்க, அது மாதிரி அப்படி அகன்றதான ஒரு படுக்கை. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய். கொத்தலர் பூங்குழல், கொத்து கொத்தா அந்த கொம்புலேருந்து கிளையிலேருந்து பறிச்சுன்னு வந்த
மொட்டுக்கள் நப்பின்னை பிராட்டிய குழல்ல வந்த அப்புறம்தான் மலருமா. அப்படி கொத்து அலர் பூ அப்படிப்பட்டதான குழலை உடையவள். கொத்தலர் பூங்குழல். சாதாரணமா தலையில பூ வச்சிருந்தா அது கருகி போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு, அவ உடம்பு சூடு அனுசரிச்சு. ஆனா இந்த பிராட்டி வாசுதேவனுடைய பிராட்டியான அப்படின்னால எதுவும் நாத்தி சீதா நகர்மதா. அதனால இங்க வந்தாதான் நன்னாவே மலருமா. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா கூட மலராது, இங்க வந்தா மலரும். அப்படி அதிகமான இவளும் அப்படித்தானே, நாத்து சீதா நகர்மதான் இவருக்கும் சொல்லாமல்லையும். கொத்தலர் பூங்குழல். நாங்களாம் பூ சுடிக்க மாட்டோம் இருக்கச்ச நீ பூங்குழலியா இருக்க. அது மாத்திரம் இல்ல, இவனே கேசவன். கேசவா கிளேசநாசனகான்னு. இவன் கேசவன். இவன் ஏன் கேசவன்னா அழகான கேசங்களை உடையவன். எழிலுடைய அம்மனமீர் என்னரங்க தின்னமுதர் குழலழகர். அப்புறம் இந்த முதல்ல ரங்கநாதனுக்கு எப்படி அழகு அப்படின்னா பிராட்டி சொல்றா, எங்க ரங்கநாதன் இருக்கானே முதல்ல குழல் அழகர்ன, அவனுடைய திருமுடி கற்றைகள் ரொம்ப அழகா இருக்கும்னு. அப்புறம்தான் வாயழகர், கண்ணழகர், கொப்போய், நெடுகமலப்பூழல் பின்னாடி போறது. எல்லாருடைய துன்பங்களையும் போக்கக்கூடியவன் கிளேசநாசனன். அந்த கிளேசநாசனுக்கு கேசம்தான் அழகு. அந்த கேசவனையும் மயக்க வல்லதான கேசங்களை உடையவள் இவள். கொத்தலர் பூங்குழல் அப்படின்னு. அப்படிப்பட்டதான திருக்குழல் கற்றையை உடையவள் இந்த பிராட்டி, நப்பின்னை பிராட்டி. அப்படிப்பட்ட நப்பின்னையுடைய நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அந்த கொங்கை மேல, நப்பின்னையுடைய ஸ்தனங்கள் மேல தன்னுடைய தலையை வச்சுட்டு தூங்குறானாம். ஏன் அப்படி தூங்குறான்னா அப்பதான் அவருக்கு தான் சுதேசத்தில் இருக்க மாதிரியே இருக்கு. அவனுடைய சுதேசம் எதுன்னா பார்க்கறது தானே. க்ஷீரார்ணவ நிகேதனகான்னு தானே சொல்ற. க்ஷீரார்ணவ நிகேதனன் பார்க்கடல்ல பள்ளி கொள்றவன். அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டவன் அங்கேருந்து இங்க மதுரையில வந்த போது இங்கேயும் நப்பினுடைய கொங்கைகளான பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறான். அதுவும் பார்க்கடல், இதுவும் பால்கடல். இததான் ஆண்டாள் காட்டிய சொல்றா. பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதிகளித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே உனக்கென்ன மறைந்துரைவு ஆழியும் சங்கும் ஒன் தண்டும் தங்கிய கையவனை வரக்கூவில் நீ சாலத் தருவம் பெரிதி. இந்த இடத்துல பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வான்னு சொல்லுவான. எதுக்கு க்ஷீராப்திநாதனை சொல்லணும்னா வேற ஒண்ணும் இல்லை, அவன் பார்க்கடல்ல பள்ளி கொள்பவன். அதுவும் பார்க்கடல் தான், இந்த ஸ்தலங்களும் பார்க்கடல் தான். அதுவும் சந்திரனை பார்த்தா பொங்கும். இதுவும் சந்திர வம்சத்தில் ஜனிச்சு கிருஷ்ணனை பார்த்தா பொங்கிறது. அவனை நினைச்சாலே பொங்கிறது. அந்த பார்க்கடல் பார்த்தாதான் பொங்கும், அவனை நினைச்சாலே இது பொங்கிறது. அதனால பொங்கிய பார்க்கடல் அங்க பள்ளி கொள்றவன் இங்க வந்து கிடக்கட்டுமேனு பிரார்த்திக்கிற ஆண்டாள். அதனாலதான் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த. நப்பின்னை கொங்கை
மேல் வைத்து கிடந்த அப்படியும் அன்வைக்கிறான். இத ஸ்ரீமத் ராமாயணத்தை காண்பிக்கிறார். பிராட்டியுடைய திருமடியில பெருமாள் கொஞ்ச நாள் சயனிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பிராட்டி பெருமாள் திருமடியில சயனிச்சிருந்தார். இப்படி மாறி மாறி அவ சயனிச்சுக்கிற வழக்கன்னு பரிசிரமாத் பிரசுப்தாச்ச ராகவாங்கே பியகம்சிரம் பர்யாயேன பிரசுப்தச்ச மமாங்கே பரதாகிரஜா அப்படின்னு. அதனால நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்தவன் பேழவரம் சரிக்கிற இந்த மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் என்பதாக அப்படிப்பட்ட ராமன் தண்டுழாய் மார்பன் கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பன் அவன்தான் தண்டுழாய் மார்பன். அப்படி அவன் படுத்துட்டு இருக்கானாம். இப்படி வா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த மிதுனம் தான் என்னைக்கும் பிரியாதது. அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு பிராட்டியும் சாய்ச்சா. இதே வார்த்தையை தான் பகவான் சொன்னார். அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயத்தான்னு. விஷ்ணு புராணத்திலையும் பெருமாள் எப்பெல்லாம் அவதாரம் பண்றாரோ அப்பெல்லாம் பிராட்டியும் அவதாரம் பண்றான்னு. ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மினி அந்நேஷு சாவதாரேஷு விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி என்பதாக பெருமாள் என்ன அவதாரம் எடுத்தாலும் கூடவே கிருஷ்ணன் வந்துருவாளாம் லக்ஷ்மியும். இப்ப உடனே நமக்கு ஒரு சம்சயம் வரும். பெருமாள் வாமனாவதாரம் பண்றத லக்ஷ்மி எப்படி வர முடியும்? பெருமாள் பிரம்மச்சாரியானா வந்திருக்க அப்படின்னு வாஸ்தவம் தான். பெருமாள் பிரம்மச்சாரியா குரன் பிரம்மச்சாரியா வந்திருக்கான். குள்ளமா பிரம்மச்சாரியா வந்திருக்கான். நான் இப்போ மகாபலிய போய் யாசிக்க போறேன். அந்த இடத்துல நீ வேண்டாம், நீ கொஞ்சம் மாறிக்கோ, இந்த இடத்த விட்டு தள்ளி போனாராம் பெருமாள். என் திருமாவளத்துலேருந்து கொஞ்ச நாள் விலகிருன்னு பிராட்டி மாட்டேன்ட்டா. அகல இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் ஆசை. நீ எப்படி நான் மாறுறதுன்னு, நான் மாறலாம் போக முடியாதுன்னு. இல்லம்மா, உன் கடாட்சம் அவன் பேர்ல பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட யாசிக்கவும் முடியாது. அவனை தேவர்களுக்கு அவன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை மீட்டும் தர முடியாது என்னால அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கேட்கலையா? அதனாலதான் என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணாஜனத்தை எடுத்துன்னு தன் மார்பில் சாத்தின்றாராம், லக்ஷ்மியை மறைச்சுட்டார் அப்படின்னு ஒரு உத்பிரேக்ஷா சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். பிக்ஷோசிதம் பிரகடயன் பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயா. பிக்ஷோசிதம் பிரகடயன் பிரதமாசிரமத்துவம், பிக்ஷைக்கு உச்சிதமான பிரதமாசிரமத்தை, பிரதமாசிரமம்னா பிரம்மச்சாரி, இந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்தை காமிச்சுண்டு கிருஷ்ணாஜினத்தை பிரியாயாக யவனிகாம் கிருத்தவான், உன்னுடைய லக்ஷ்மிக்கு ஒரு திரையாக கிருஷ்ணாஜினத்தினை உபயோகிச்சுட்ட அப்படின்னு. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த இருப்பை கண்டு வாளுக்கு, வெளியில இருக்கிறவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல அவன் நமக்கு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அதனாலதான் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். இந்த மிதுனத்தை பிரிக்கிறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை. பெருமாளையும் தாயாரையும் பிரிச்சு பார்க்கப்படாது. பெருமாள் வேண்டாம் தாயார் மாத்திரம் போரும்னா சொன்ன ராவணனும் வாழல. தாயார் வேண்டாம் பெருமாள் மாத்திரம் சொன்ன பெருமாள் மாத்திரம் போரும்னு எதிர்பார்த்த
சூர்பனகைக்கும் அது கிடைக்கல. அதனாலதான் இவா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த இருப்புல இருந்து இவா எழுந்து வரணும்னு எதிர்பார்க்காம, நீ அங்கேருந்தே எங்களுக்கு ஒரு வாய் தரவாய், எங்களை அனுகிரகிச்சா முதல்ல அங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? உன்னுடைய இதர சரீரங்களுடைய அவயவங்கள் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்துருக. திருவாய் வாய மாத்திரம் எங்களுக்கு கொடுக்க கூடாதா? ஒரு வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு தரக்கூடாதா? வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். நீ உங்ககிட்ட உன்னுடைய மித்திரன்னு சொல்லிட்டு வந்தா போறோம். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன, உன்னுடைய சுகுர்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட போற விடமாட்டேன்னு சொன்னியே. நீ இங்க கஷ்டப்பட்டு உன் முன்னாடி நிக்கிறோம் நாங்க, உன்னுடைய சம்சர்க்கம் கிடைக்காம. அதனால நீ எழுந்து வராட்டா கூட முதல்ல ஒரு வார்த்தை மாசுச்சாகான்னு சொன்னியே, அந்த மாதிரி ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லக்கூடாதா? வாய் திறவாய். ஆனா கண்ணன் வாயை திறக்கிறதுக்கு முயற்சிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கண்ணுக்கு ஒரு கோடி காமிச்சாராம் பிராட்டி. அவளுடைய கண்ணறைகளை மயங்கி பெரும்பாலும் வாயை மூடிட்டு இருந்துட்டானாம். அதனால அவனை பிரார்த்திக்கிறதை காட்டிலும் அவனை தன் வசத்தில் வைத்திருக்கிற நப்பினையை தான் மறுபடியும் நாம பிரார்த்திக்கணும்னு புரிஞ்சுகிறார். அதனால மறுபடியும் நப்பின்னையே பிரார்த்திக்கிறார். மைத்தடங்கண்ணினாய், உன்னுடைய கண்ணழக காண்பித்து அவனை மயக்கி வச்சிருக்கியே. மைத்தடங்கண்ணினாய், மையிட்ட கண்ணு, அழகான அகன்ற கண்ணுகள், மையோட சேர்த்த கண்ணுகள். மைத்தடங்கண்ணினாய், ஏன்னா பெருமாளே அவளுடைய கண்ணழகுல தான் மயங்கி இருக்கான். ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம். சிறிய திருவடி சொல்ற போது, அனுமான் சொல்ற போது, என்னை விட்டுட்டு சீதா 2 மாதம் இனி உயிர் தரிக்கிறேன்னு சொல்றாளா. அந்த அசிதேக்ஷணா, அப்படிப்பட்ட அழகான கண்களை உடையவள், அவளை விட்டுட்டு என்னால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது அப்படின்னு பெருமாள் சாய்ச்சாலாம். அந்த இடத்துல அவளை விட்டு இருக்க முடியாதுன்னு அந்த கண்ணழகுல மயங்கிதான் பெருமாள் சாய்க்கிற வார்த்தைன்னு சொல்றான். சிறிய திருவடியும் சீதையை பார்க்கிற போது அவளுடைய கண்ணுல இருக்கிற அழகுதான் ராகவனுக்கு ஏத்த அவனுடைய எவ்வளவு சுந்தரனோ அதற்கு நிகரான சுந்தரி இவள் தான் சொல்றச்சையும் அவளை கண்ணதான் சாதிக்கிற. ராகவோர்கதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷனான்னு, அப்படிப்பட்ட அழகான கண்ணை உடையவள். மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை, நீ உன்னுடைய மணாளன். இவன் யாருன்னா வசுதா இவன் யாரு? பதிம் விஸ்வஸ்ய அப்படின்னு இந்த லோகங்களுக்கெல்லாம் நாதன். கௌசல்யா லோகபர்த்தாரம்னு லோகங்களுக்கெல்லாம் நாதன். கிருஷ்ணனா இருக்கிறதையும் வல்லவி ஜனவல்லபன்னு எல்லாருக்கும் நாதனா இருந்தவன். அப்படிலாம் இந்த இத்தனை படியும் தாண்டிதான் நப்பின்னைக்கு பர்த்தாவா இருக்கா. அப்படி இருக்கிற உன்மணாளனை எத்தனை போதும் துயிலற ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் அவனு நீ துயிலற ஒட்டாய்கான், அவனு எழுதுக்கும்படி நீ பண்ண மாட்டேங்கிறிய.
எத்தனை போதும் துயிலற ஒட்டாய்கான். அவன் துயிலழுவதற்கு நீ எங்களுக்கு சிபாரிசு பண்ணி ஒரு ஸ்திரீயான உனக்கு, ஸ்திரீயான எங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுண்டு எங்களுக்காக அவன்கிட்ட பரிந்து பேச வேண்டிய நீ பரிந்து பேசாமல் அவனை எழுப்பு வெளியில வரவிடாம பண்றையே. அப்படி எத்தனை ஏழும் பிரிவு ஆற்ற இல்லாயால் அவனுடைய பிரிவு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கே புரியலையா? அவன் எங்க வந்தா கூட உன் கூட சேர்ந்துதான் இருக்கான். சுவாமி புஷ்கரணி தடே ரமயாசக மோதத்தேன்னு அவன் ஸ்ரீனிவாசனா வந்த போது இந்த புஷ்கரணி தீரத்துல ரமயாசக மோதத்தே ஸ்ரீயோட சேர்ந்துதானே இருக்கான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபரியங்கம் உத்சிருஜ்ய க்யாகதோ மதுராம் புரிம்னு அங்க நாகபரியங்கத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கிற போதும் நித்திய சூரியர்களோடு சேர்ந்திருக்கிற அந்த சொர்க்கத்தை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்திருக்கான்னா நப்பின்னை மனாலாம் வந்திருக்கான். அப்படி வந்திருக்கிற அவனை நீ விட்டு தர மாட்டேங்கிற எங்களுக்காக அப்படின்னு பிரார்த்திக்கிறான். எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால். எத்தனையேலும் அந்த பிரிவை நீ போக்கவில்லையாகில் எங்களுக்கு அவனோடு உள்ள இந்த பிரிவை நீதான் போக்கணும். அந்த பிரிவை நீ போக்கலைன்னா இது உன்னுடைய சுபாவத்துக்கே இழுக்கு. தத்துவம் அன்று தகவும் அன்று தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். இந்த பிரிவு ஆற்ற எங்களுக்கு அவங்கிட்டே இருக்கிற இந்த பிரிவை நீ போக்கலன்றது உன்னுடைய சுபாவத்துக்கு சேர்ந்ததில்லை. தத்துவம் நாங்க சொல்றது இருக்க அவனுடைய பிரிவிலேருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோன்ற இருக்க அது தத்துவம், அதுதான் உண்மை. ஆனா அதுக்கு தகவு அன்று உன்னுடைய கருணை இது இல்லை அப்படி ஒரு அர்த்தம். அதுவா தத்துவம் தகவன்று அப்படி வைக்கலாம். உண்மையான உன்னுடைய இந்த கருணை இருக்க அந்த கருணைக்கேற்ற தத்துவம் இல்லை. இது உண்மையான உன்னுடைய சுபாவத்துக்கேற்ற கருணை இல்லை. இது பொருந்தாது எங்களுக்கு. நீ உன்னுடைய அந்த சுபாவமானது ஆர்திராபராதிகளை ரட்சிக்கணும்னு உங்களுக்கு அந்த சுபாவம் இருக்க. எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்ற அந்த சுபாவம் இருக்க. அந்த சுபாவத்துக்கு ஏற்றது இல்லை இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது. அதுவா தத்துவம் தகவன்று தகவு தத்துவம் அன்று. உன்னுடைய இந்த கிருபை இருக்க, கிருபை அப்படின்னு சொல்ற அது தத்துவம் இல்லை அப்படின்னு உன்னுடைய சுபாவத்துக்கு பொத்து வராம போயிடும். ஏன்னா உன்னை அகில ஜெகன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அப்படின்னா சொல்றா இல்லையா. யாருக்குமே இடம் எங்க கிடைக்கலன்னா அப்படி எல்லாருக்கும் சரணையா எல்லாருக்கும் சரணத்தை அளிப்பவள் நீ. எங்கேயும் போக முடியாதவா கூட கடைசியா உன் திருவாயில் விழுந்தான்னா அவளை நீ காப்பாற்றிடுவ. யாருக்கு எந்த சரணமும் கிடைக்கலையோ, எந்த சரணமும் யாரிடத்திலும் சரணம் கிடைக்கலையோ அவ எல்லாருக்கும் சரணமாக இருந்து காப்பாற்றக்கூடியவள் நீ. அசரண்யானாம் சரண்யா அசரண்ய சரண்யாம்.
அதனால தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். அவன்தான் கிருஷ்ணன் தான் எப்படிப்பட்டவன்னா அவனை நோக்கி அவனுடைய விஷயத்துல எங்க பிரார்த்தனை பலிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு ஆண்டாளே சாய்ச்சிருக்கான். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புலி பெய்தாறு போல புறன் நின்று அழகு பேசாதே. புண்ணுல ஒரு புளிய அது எப்படி எரியும், அது போல அவன் முகம் கூடாம இருக்கிறது அவ்வளவு வருத்தத்தை கொடுக்கிறது. அப்ப கூட அவன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். ஆனா நீ அப்படி இல்லையே, உனக்கு எங்களுடைய வருத்தம் புரியணுமே. அப்படி இருக்கச்ச நீ எங்களிடத்துல கிருபையை காமிக்கா இருக்கிறது தத்துவம் என்று தகவு அன்று அப்படின்னு ஒரு அர்த்தங்களும் கிடைக்கும். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மனாகலனை எத்தனை போதும் துயிலப்பட்ட ஐகான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய். கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே காரார் நற்றுழாய் காணத் அவதரித்தாள் வாழியே விமலமாம் திருவாடிப்பூரத்தாள் வாழியே விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிழையால் வாழியே அமலத்திருப்பாவை ஐயார் அளித்தருள்வாள் வாழியே ஆகநூற்றென்னைந்து முன்னுரைத்தாள் வாழியே அமுதனாமரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.